பயம் இந்த வரைக்கும் நான் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். ஆனா, இந்த மாரி ஒரு பயத்த நான் பார்த்ததே இல்ல. இந்த காணொளி நீங்க பார்க்குறது வந்து தைப்பூசம் அன்னைக்கு காலையில அபிஷேகம் ஆரம்பிக்கும்போது தான் எடுத்தது. எல்லாருக்குமே வந்து உங்க எல்லாருக்கும் தைப்பூச நாள் அன்னைக்கு என்னென்ன உங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா. ஏன்னா, எனக்கு இந்த தைப்பூச நாள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்றது? எதிர்பார்க்காத விஷயங்கள் நெறையவே நடந்தது. காலையில நைட்டுலேருந்து இந்த வேலையிலேருந்து அதுக்கப்புறம் நைட் ஒரு நாள் முடிகிற வேலை, அதுக்கப்புறம் காலைல அபிஷேகம், தைப்பூசம், விடிஞ்சா தைப்பூசம். இந்த அபிஷேகம் பண்ணுறது வரைக்கும் ஏகப்பட்ட தடங்கலுங்க முருகர் வந்து சோதிச்சாரு. எல்லா தடங்களும் மீறி இந்த ஒரு அபிஷேகம் பண்ண முன்னாடி எப்பயும் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன், நான் வந்து முருகனை அலங்கரிக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு உடம்பு வந்து எனக்கு எப்படின்னா வந்து அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்ததில்ல. ஆனா இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு காலையில அபிஷேகம் பண்ணும்போது, இது எத்தனை பேர் வந்து இந்த காணொளி மூலியமா உணர்வீங்கன்னு தெரியல. அபிஷேகம் பண்ணுறேன் நானு. எனக்கு உடம்பே வந்து ஒரு மாரி சிலுத்து போயிடுச்சுங்க. பயம் அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு எனக்கு தலைவன் முருகனை வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு கம்பீரமான தோற்றத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என் கண்ணுல அப்படி ஒரு ஒரு ஒளி எனக்கு தெரிஞ்சது. நீங்க இந்த காணொளி முழுவதும் பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ன உணர்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆனா நான் ஒரு விஷயம் நல்லா உணர்ந்துட்டேனுங்க முருகன் மூலியமா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைப்பூசத்தில இந்த நம்ம முருகனை வந்து எத்தனை பேர் நீங்க காணொளிய பார்த்துருப்பீங்க. நீங்க மனசார வேண்டுதல் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா அது நடக்குமா? நடக்காதா? உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரும். இதெல்லாம் வந்து சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பா நான் சொல்றேன். முருகரே வந்து சொன்ன வாக்கா கூட எடுத்துக்கங்க. கண்டிப்பா நீங்க மனசுல என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாமே நிறைவேறுங்க. இத நான் முழுசா உணர்ந்தேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த தைப்பூசம் காலையில வந்து அபிஷேகம் பண்ணி, அதுக்கப்புறமா நான் அலங்கரிக்கும்போது காலையில இந்த அபிஷேகம் நடந்தது வந்து காலையில 3:30 மணிக்கு நடந்ததுங்க. 3:30 மணியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் இந்த அலங்காரம் நடந்தது. அலங்காரம் நடந்து அதுக்கப்புறம் ஜோதி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து தீபாராதனை காட்டும்போது, எனக்கே தெரியாம வந்து ஒரு கண்ணீரா இருக்கட்டும், ஒரு பயமா இருக்கட்டும், முருகனே வந்து ஒரு உயிரோட்டமா உட்காந்துட்டாரு. இது நெறைய பேர் காணொளியில எனக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன் முருக பக்தர்களே, உங்க